தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6/4/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே வட மாவட்டங்களை குறிப்பாக சென்னையில் கனமழை பெய்திருக்கிறது. அதாவது சென்னை மாநகரம் ஒதுக்கிவிட்டு சென்னையோட மேற்கு பகுதி, அதாவது பூந்தமல்லி, திருவொற்றியூர் கனமழை பதிவானது. அதே போல் ஆவடி, தாம்பரம், சென்னை மாநகரம் மட்டும் ஒதுக்கிவிட்டது. ஆனால் சென்னையோட மேற்கு புறம் நல்ல மழைப்பொழிவு நேற்று மதியம் பதிவானது. அந்த மழைப்பொழிவு அப்படியே காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் கிழக்கு பகுதி வரைக்கும் வந்து ஒரு நல்ல மழை கொடுத்தது. நேற்று இது வந்து நம்ம அறிவித்தது ஒன்றுதான். அது மட்டும் இல்லைங்க, நேற்று வந்து பழனி, தாராபுரம் கனமழை பதிவானது. சேலம் மாவட்டம் சற்று பரவலாக நேற்றுக்கு வந்து நல்ல மழை பதிவாகி இருக்கிறது. கரூர் மாவட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு பகுதி, அதாவது மணப்பாறை மற்றும் கரூரில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழை நாம் அறிவித்தபடியே பதிவானது. மதுரை மாவட்டம் கூட மழை தான். மதுரை மாவட்டம் அங்கேயும் ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் மதுரை மாவட்டம் மேற்கு புறம் மற்றும் தெற்கு புறம் பார்த்தீங்கன்னா வலுவான மழை பெய்திருக்கிறது. அதாவதுங்க, மழை என்பது நம்ம தமிழகத்தில் நாம் அறிவித்த இடங்களில், அறிவித்த மாவட்டங்களில் சரியாக பெய்து வருகிறது. ஆனால் ஒரு பிரச்சனை, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிறது. இந்த ஒதுக்கி மழை பெய்யும் போது உங்கள் மாவட்டங்களுக்கும் மழை பெய்யாமல் தூறல் மழையும் மிதமான மழையும் ஒரு வலுவான கனமழை இல்லாமல் கொடுக்காம ஒதுக்கி சென்று கொண்டிருக்கிறது, பெய்து கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக கவலைப்படாதீங்க. நம்ம வந்து அறிவித்து கொண்டே இருக்கிறோம். கண்டிப்பாக ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வந்து மிக சிறப்பான மழை வந்து கொடுக்கும். கவலை வேண்டாம். வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து 38 மாவட்டங்களுக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே அதிகமான மழை சுற்றுகள் காத்திருக்கு. கவலை வேண்டாம். அடுத்தடுத்த மழை சுற்றுகள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டம் முழுவதும் இதுவரைக்கும் மழை ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெய்யாத இடங்களுக்கும் பெய்யாத மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வந்து மழை கொடுக்கும். எனவே கவலைப்படாதீங்க. தயவு செய்து பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக மழை இருக்குது. இத்துடன் இந்த மழை வந்து முடிய போவது கிடையாது. இன்னும் ஏப்ரல் இறுதி இருக்கிறது, மே முதல் வாரம் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் அதிகமான வெப்பமும் அதிகமான வெயில் காலமும் அதிகமான இடையிடையே இடியுடன் கூடிய கனமழையும் காணப்படும். எனக்கு கவலை வேண்டாம். கோடை மழை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் கோடை மழை அப்படிங்கிறது தொடரும். கவலை வேண்டாம். எனவே நிச்சயமாக வட மாவட்டம், வட உள் மாவட்டங்களுக்கு தற்பொழுது மழைப்பொழிவு பற்றாக்குறையாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழை இருக்குது. டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களுக்கும் அனைத்து தமிழக உள் மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழைப்பொழிவு அடுத்தடுத்த சுற்றுகளால் இருக்கிறது. கவலை வேண்டாம். இத்துடன் மழை வந்து முடிய போவது கிடையாதுங்க. அடுத்தடுத்த மழை சுற்றுகள், வலுவான மழை சுற்றுகள் இருக்குது. கவலை வேண்டாம். இனிமே தாங்க அதிகமான தீவிரமான மழை வந்து நம்ம தமிழகத்தில் பெய்ய போகுது. அதாவது இதுவரைக்கும் வெப்பநிலை தொட்டது வெறும் 40 டிகிரி. ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை தொடப்போவது 40 டிகிரிக்கு மேலே, அதாவது 44, 45 டிகிரிக்கு மேலே தொடப்போகுது. ஸோ அந்த 44, 45 டிகிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இறுதியில் தொடும். அப்படி இல்லைன்னா மே மாதம் தொடும். ஸோ அப்படி தொடும்போது 44 டிகிரிக்கு மேலே தொட்டாலே அதிகமான இடி மின்னல், அதிகமான வலுவான மேகங்கள் உருவாகும். மழை பெய்யக்கூடிய அந்த வீரியம், அந்த மேகத்தோட தூறல் துளிகளும் மிக அதிகமான மிக பெரிதாக ஒரு தூறலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான மழை கொடுக்குங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கவலை வேண்டாம். எல்லா இடங்களுக்கும் வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும், வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், மிக சிறப்பான மழை இருக்குது. கவலை வேண்டாம். முதல்ல இன்றைக்கி பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து தேதி வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி. இன்றைக்கி வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும், மழையோட தாக்கம் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். ஸோ வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இன்று மதியம் வட உள் மாவட்டங்களை அதிகமாக காணப்படுங்க. எனவே வட உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பத்தூர்,
ராணிப்பேட்டை மற்றும் வட உள் மாவட்டம், குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று, அதாவது தெற்கு ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்றின் காரணமாக கர்னூல் மற்றும் கர்நாடகா அங்கிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று அப்படியே வடக்கிலிருந்து இந்த காற்று என்ன பண்ணுதுன்னா நெல்லூர் மற்றும் தெற்கு ஆந்திராவில் நுழைந்து அது அப்படியே வளைந்து வட மாவட்டங்கள் அப்படியே வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது. ஸோ இதனால் வடமேற்கு வெப்பக்காற்றால் வேலூர் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு இன்று அதிகமான வெப்பம் காணப்படும். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கு வந்து அதிகமான வெப்பநிலை காணப்பட வாய்ப்பு இருக்குது. எனவே உள் மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து மழை பொழிவு பார்த்துருவோம். இன்றைக்கான மழை பொழிவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது, கவலை வேண்டாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் கூட சுமார் ஒரு 8 மணி போல் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம், நெடுந்தீவு கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழை பொழிவு அப்படியே நேரமாக ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் டெல்டா கடலோரம் நோக்கி நகரலாம். ஆனால் கண்டிப்பாக டெல்டா மாவட்டம் நோக்கி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்று மதியம் ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேதாரண்யம், நாகப்பட்டினம், காரைக்கால், சீர்காழி, கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி, குறிப்பாக மன்னார்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, வேளாங்கண்ணி, டெல்டா மாவட்டம் கடலோர பகுதிகளுக்கு இன்று மதியம் 11 மணி முதல் 12 மணி 1 மணிக்கு எல்லாமே மழை தீவிரமாக காணப்படுங்க. மதியம் வந்தாலே டெல்டாவில் மழை தொடங்கிவிடும். அந்த டெல்டாவில் கடலோரம் தொடங்கக்கூடிய மழை அப்படிங்கிறது நேரமாக உள்பகுதியை நோக்கி நகரும். அதாவது தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் கும்பகோணம், அரியலூர், பெரம்பலூர் நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. நாகப்பட்டினம், வேதாரண்யம், காரைக்கால், சீர்காழி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, கீரனூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. மழை வந்து எங்கே வேணால் உருவாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலங்கையிலிருந்து மழை வந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் பார்த்திங்கன்னா வட இலங்கை யாழ்ப்பாணம், நெடுந்தீவில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மலைமேகம் தற்பொழுது டெல்டா கடலோர பகுதி நோக்கி தற்பொழுது மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது சுமார் ஒரு 11 மணி மேலே பார்த்தீங்கன்னா இது டெல்டா வந்தடையும். வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினத்தில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. டெல்டா கடலோரம் தொடங்கி அது அப்படியே உள்ளே நோக்கி நகரும். தஞ்சாவூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் நோக்கி நகரலாம். எனவே இன்றைக்கும் டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. டெல்டா மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருங்க. ஸோ அடுத்து புதுச்சேரி மாவட்டம், கடலூர், அதே போல் நெய்வேலி கடலோர மாவட்டங்களுக்கும் இன்றைக்கி வந்து கனமழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், செய்யாறு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் வட கடலோர மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. பொன்னேரி, பழவேற்காடு, சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு மற்றும் மதுராந்தகம் இன்றைக்கும் சென்னைக்கு கனமழை எதிர்பார்க்கலாம். கனமழை வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் சென்னை மாநகரம் பார்த்திங்கன்னா மழை பெய்யாமல் ஒதுக்குது. ஆனால் சென்னை மாநகரத்தை தவிர்த்து பிற இடங்களில் மழை பெய்து விடுகிறது. அதாவதுங்க சென்னை முழுவதும் மையமாக வைத்து பெய்ய மாட்டேங்குது. ஆனால் சென்னை மாநகரத்தை ஒதுக்கி விட்டு ஆனால் தாம்பரத்தில் மழை பெய்யுது, செங்கல்பட்டில் மழை பெய்யுது, பொன்னேரி கூட மழை பெய்யுது, பழவேற்காடு மழை பெய்யுது. ஆனால் சென்னை மாநகரத்தை மட்டும் ஒதுக்குது. எனவே நிச்சயமாக வரும் நாட்களில் சென்னை முழுவதும் மாநகரத்தை மையமாக வைத்து பெய்யும், கவலை வேண்டாம். தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், சென்னைக்கெல்லாம் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் தான். சென்னை மற்றும் வட கடலோர மழை தொடங்கி அது அப்படியே அந்த மலைமேகம் காஞ்சிபுரம், அரக்கோணம் மற்றும் சித்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம் நோக்கி நகரலாம். திருப்பத்தூர் மாவட்டம், அதேபோல் ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், அதேபோல் போலூர், ஆரணி, வந்தவாசி, திருக்கோவிலூர் இன்றைக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே வட மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இன்றைக்கு வந்து அதிகமான வெப்பம் காணப்படும். அதே நேரத்தில் வட உள் மாவட்டங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கனமழை பெய்யும். நேற்று போல் இன்றும் வட மாவட்டங்களுக்கும் சில இடங்களில் அல்லது சற்று பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வட மாவட்ட மக்கள் மிகுந்த கவனம். வரும் நாட்களில் கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கு. ஸோ அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இன்றைக்கு அதிகம் தான். நேற்று வந்து எதிர்பார்த்தோம், ஆனால் நேற்று வந்து வரல. இன்றைக்கி வடமேற்கு வெப்பக்காற்றால் இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், அரூர், சேலம், நேற்று வந்து சேலம் மாவட்டம் மழை பெய்திருக்கிறது. இன்றைக்கும் சேலத்தில் மழை பெய்யும், தருமபுரியில் மழை பெய்யும், கிருஷ்ணகிரியில் மழை பெய்யுங்க. குப்பம் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மழை பெய்வதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எனவே கவலை வேண்டாம்.
இன்றைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், தருமபுரி மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கவும். ஏன்னா நேற்று வந்து மழைக்கான சாதகம் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் சொதப்பி விட்டுறது. ஆனால் கண்டிப்பாக நேற்று பெய்ய வேண்டிய மழையும் இன்றைக்கு சேர்த்து பெய்யலாம். மிகுந்த கவனமாக இருங்க. இன்றைக்கு கண்டிப்பாக மழை வருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம் பரவலாகவே கனமழைக்கான வாய்ப்பு மிக அதிகம் தான். அரூர், சேலம் கண்டிப்பாக மழை உண்டு. மேட்டூர், அதே போல் ஈரோடு மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு. ஈரோடு மாவட்டம், நம்பியூர், சத்தியமங்கலம், காரமடை, கோயம்புத்தூர் மாவட்டம் கனமழை எதிர்பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் பரவலாகவே கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பொள்ளாச்சி, தாராபுரம் தற்பொழுது மேற்கு காற்று இதமாக நுழைந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மேற்கு காற்று கொஞ்சம் லேசாக நுழையுது. இதன் காரணமாக தாராபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர் கனமழை எதிர்பார்க்கலாம். அரவங்குறிச்சி, வேடசந்தூர், நேற்று பழனியில் பார்த்தீங்கன்னா பழனி, தாராபுரம், கொடைக்கானல், அதாவது தாராபுரம் மற்றும் கொடைக்கானல் இடப்பட்ட பகுதியில் கனமழை பதிவானது. இன்றைக்கும் கனமழை பதிவாகும். கரூர், முசிறி, திருச்சி, துறையூர், நாமக்கல் கண்டிப்பாக கனமழை இருக்கிறது. அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து தென் மாவட்டம். தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான மழை வந்து இன்றைக்கு வந்து பதிவாகும். நேற்று மதுரையில் மழை பெய்திருக்கிறது. இன்றைக்கும் கண்டிப்பாக மழை உண்டு. ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி, கயத்தார், திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்கலாம். நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்கலாம். நாங்குநேரி, திசைநிலை கனமழை எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மதியம் முதல் மழை தீவிரமாக காணப்படுங்க. காயல்பட்டினம் மதியம் முதல் கனமழை பதிவாகும். முதல்ல மழை தொடங்கும் இடம் தென் கடலோர மாவட்டம், அதாவது ராமேஸ்வரம், ராமநாதபுரம், பரமக்குடி, தூத்துக்குடி, திசையான்விளை மற்றும் நாகர்கோவில், திருநெல்வேலி மாவட்டம். இங்கே தான் முதல்ல மழை தொடங்கும். முதல்ல மழை தொடங்கி பிறகு நேரமாக அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி நோக்கி நகரும். இன்றைக்கும் கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி வந்து பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. மிக கனமழை கூட சில இடங்களில் பதிவாகலாம். எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, மதுரை, மேலூர், நத்தம், மாடிப்பட்டி, திண்டுக்கல், மணப்பாறை, நேற்று மணப்பாறையில் கூட மழை பெய்திருக்கிறது. இன்றைக்கும் மணப்பாறையில் மழை பெய்யும். வேடசந்தூர், திண்டுக்கல், கொடைக்கானல், போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம், அதே போல் ராஜபாளையம், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், கடைநல்லூர் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க. எல்லா இடங்களுக்கும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி வந்து மிக சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கு. எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது இடி, மின்னல், சூறாவளி காற்று அதிக அளவில் ஏற்படும். அதிக அளவில் இருக்கும். சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் 50 முதல் 70 கிலோமீட்டர் வேலை வீசலாம். எனவே வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. இன்றைக்கு தென் மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் முழுவதும் மிக சிறப்பான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. கனமழைக்கான வாய்ப்பு ஏற்படுது தென் மாவட்டம் முழுவதும் இருக்கிறது. மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் மிக கனமழை கூட பதிவாகலாம். எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு வட மாவட்ட மழை பெய்யும், டெல்டாவில் மழை பெய்யும், தென் மாவட்டங்களில் மழை பெய்யும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்யும். நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை உறுதி. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நகமம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் மழைக்கான சாதகம் இன்றைக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக கவலை வேண்டாம். இன்று மதியம் முதல் படிப்படியாக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திட்டக்குடி, உளுந்தூர்பேட்டை, சின்னசேலம், திருவண்ணாமலை மாவட்டம், நெய்வேலி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை உண்டு. கடலோர மழை தொடங்கி சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கி அது அப்படியே மேற்கு மாவட்டம் நோக்கி வந்தடையும். திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை இங்கேயும் கனமழைக்கான வாய்ப்பு மிக அதிகம் தான் இருக்குது. எனவே எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. இன்று மிக தீவிரமாக காணப்படும் இடியுடன் கூடிய கனமழை. மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ளே இருங்க. வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. மழை பெய்யும் போது இடி மின்னல் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். கவனமாக இருங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நன்றிங்க. இன்றைய மழை பொழிவு மிக சிறப்பாக இருக்குது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக தீவிரமான மழை பொழிவு இன்றைக்கு வந்து காணப்படுங்க. நன்றி.